அந்த நிகழ்வை பார்த்த சம்பவ இடத்துல இருந்த தமிழர் திரு தர்மேந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். நீங்கள் என்ன பார்த்தீங்க? வாட் டிட் யூ கோ த்ரூ? விரிவாக சொல்லுங்கள் நேர்களுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் என் கார் நாங்கள் நின்று இருந்த கார் போடுவேன். அப்புறம் திடீர்னு 1:38க்கு ஒரு சவுண்ட் வந்தது, பெரிய பயங்கரமான சவுண்ட். அந்த சவுண்ட் வந்த உடனே நாங்க அப்படியே உடனே அங்க ஓடி போய் பார்த்தோம். அப்போ ஒரு பிளேன் அங்க பிளாஸ்ட் ஆகி அங்க இருக்கிற அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் அங்க தங்கி இருந்தாங்க. அங்க மெஸ் கொடுத்தது, அவங்களுக்கு ஹாஸ்டலும் மெஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கு மேல வந்து ஃபிளைட் விழுந்து பாதி துண்டு ஆயிடுச்சு சார். ஒரு பாதி துண்டு மெஸ் மேல விழுந்தது, அதுக்கு பாதி துண்டு, அதுக்கு நெக்ஸ்ட் 3 பில்டிங்ஸ் இருந்தது, அதை போய் அதை ஹீட் பண்ணி அங்க அந்த ஃபுல் ஃபயர் சார். அரௌண்ட் 100 meters 150 meters ஃபுல்லா நெருப்பு, அப்படியே பர்னிங், எவ்ரிதிங் இஸ் பர்னிங். நோபடி கேன் கோ டு நியர் சார். அந்த கிராஷ் நடக்கும்போது நீங்க பாக்குறீங்க, நீங்க அந்த விசினிட்டில இருக்கீங்க? எஸ் சார், அங்கே பக்கத்துல தான் நின்று இருந்தோம் சார். நாங்க எங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல நாங்க நின்று இருந்தோம். அத உடனே அந்த ஆர்மி கேன்டன்மெண்ட், எங்க வீடே பக்கத்துல இருக்கு சார், ஆர்மி கேன்டன்மெண்ட் பக்கத்துல. அப்போ அந்த பிளைட் வந்து அங்க விழுந்த உடனே எங்களுக்கு நாங்களே பார்த்தோம் சார். அதுக்கு ஓடி போனோம், நாங்க பார்த்தோம். அந்த நெருப்பு அவ்வளவு பயங்கரமான நெருப்பு வந்து நம்ம கிட்ட போக முடியல சார். ஏன்னா ஹீட் அப்படி 1,25,000 liters பியூர் ஆயில் சார், ஃபியூல். அந்த ஃபியூல் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆடோன்னு நெருப்பு மாதிரியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு சார். அப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு மேல வந்து அந்த பிளைட் விழுந்த உடனே அவங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த டாக்டர்ஸ்க்கு அரௌண்ட் 35 to 40 டாக்டர்ஸ் எல்லாம் எரிஞ்சு செத்துட்டாங்க சார். நாங்க உடனே அங்க போய் அந்த சில டாக்டர்ஸ் எல்லாம் அந்த செவரெல்லாம் விழுந்து அவங்க காலெல்லாம் அமுத்தி இருந்தது. அதை நாங்க 10-15 பீப்புள்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க சில டெட் பாடிஸ் நாங்கெல்லாம் அங்க இருந்து காப்பாற்றோம் சார். சில பேரை நாங்க காப்பாற்றோம், அந்த ஃபியூ பீப்புள்ஸ் தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா மேக்சிமம் ஃபிளைட்ல இருந்தவங்க மேக்சிமம் பீப்புளா எரிஞ்சுட்டாங்க. ஒரே ஆள் தான் தப்பிச்சுட்டா சார். இப்போ இந்த போலீஸ் ஃபோர்ஸோ படைகள்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்க மீட்புல ஈடுபடுறீங்க சார்? ஆக்சுவலி போலீஸ் அது ரொம்ப அதுக்கு வரதுக்கு 15-20 minutes ஆகும். Of course, there is a response time. Understandably. Yes. Okay. நாங்க கிட்ட அங்க நின்னு இருந்தோம் சார். ஆனா ஆர்மிக்காரங்க, ஆர்மி கேன்டன்மெண்ட் அங்க ஒரு வால் இருந்தது. அவங்க உடனே அந்த வால் உடைச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க சார். சீக்கிரமா அவங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்க கூட சார் உள்ள போக முடியல. ஏன்னா அவ்வளோ அந்த பர்னிங், அந்த நெருப்பெல்லாம் அவ்வளோ ஒரு 100 meters 150 meters ஃபுல்லா அந்த நெருப்பு இருந்தது சார். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபயர் பிரிகேட்ஸ் வந்து அந்த அதுக்கு மேல தண்ணி போட்ட உடனே கொஞ்சம் அந்த அது சுமாரான பிறகு நாங்க உள்ள ஓடி போனோம் சார். அந்த மெஸ், அந்த டாக்டர்ஸ்க்கு மெஸ் இருந்தது சாப்பாட்டுக்கு, அதுக்குள்ள போய் அங்க 4 floor இருக்கு சார். 2 floor ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுது சார். அந்த ஃபிளைட் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகினோடனே அந்த ஃபுல் ஃப்ளோர் 2 floor அப்படியே ஃபினிஷ் ஆயிடுது. அங்க டாக்டர்ஸ், பொம்பளை பசங்க இருக்காங்க, மேல் ஃபீமேல் எல்லாருமே கத்துறாங்க சார். அப்படியே எரிஞ்சு கத்துறாங்க. நம்மள யாரை காப்பாத்த அது கூட ஒரு விஷயமா இருந்தது. ஆனா யார் நம்மளால முடிஞ்சது அவங்களை நம்ம காப்பாத்தணும் சார். அதுக்கப்புறம் 17 to 18 டெட் பாடிஸ் ஃபுல் சார் பர்ன் ஆயிடுது சார். யாரது ஃபேஸ் நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியல. அவங்க கை பிடிச்சோன்னா கை அப்படியே வெளியே வந்துடும் சார். அப்படின்னு ஆயிருந்தது சார். அதெல்லாம் நாங்க குஜராத் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பரான வேலை பண்ணாங்க சார். 45 within half an hour 45 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருது, NDRF வந்துருது, BSF வந்துருது, ஆர்மிக்காரன் வந்தாங்க. எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்த ரெக்கவர் ரெஸ்கியூ பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க சார். அதுல ரொம்ப சில டாக்டர்ஸ் அந்த பில்டிங்ல இருந்தாங்க, அவங்க தான் ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சது. ஆனா பிளைட்ல இருக்கிறவங்க அவ்வளோ ஃபியூல் எல்லாம் இந்த ஸ்ப்ரெட் ஆனதுக்காக அவங்களை யாருமே காப்பாற்ற முடியல சார். ex-CM விஜய் ரூபானி அவங்க கூட இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். நீங்க உயிரோட மீட்டிங்களா? அதுல நீங்க பங்களிக்க முடிஞ்சதா? சாரி சார், நீங்க யாரையாவது உயிரோட காப்பாத்தினீங்களா? எஸ்
4 to 5 பீப்புள்ஸ் டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு அந்த அந்த செவரு, அந்த பில்டிங்ல செவரு இருந்தது சார், அது விழுந்து அவங்களுக்கு பாதி பாடி மேல விழுந்தது. அதை நாங்க தூக்கி எடுத்துட்டு அவங்கள காப்பாத்தி வெளியே எடுத்துட்டு போறோம். 4 பீப்புள் உயிரோட நாங்க காப்பாற்றோம் சார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. டாக்டர் சுமந்த், இதில் போயிங்குடைய ட்ராக் ரெக்கார்ட் தொடர்ந்து கேள்விக்குள்ளாகுது. இந்த வெரைட்டி ஆஃப் ஏர்கிராஃப்டை தாண்டி அதோடைய ஒட்டுமொத்த ட்ராக் ரெக்கார்டு இன்னைக்கு மீண்டும் பேசு பொருளாக இருக்குது. அதை தாண்டி ஏர் இண்டியா, குறிப்பாக போஸ்ட் டாட்டா ஏர் இண்டியாவுடைய ரெக்கார்டும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அந்த கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இதை பொறுத்த வரைக்கும் நான் டாடாஸ் குழுமத்துல பணிபுரிந்ததுனால நான் ஒரு பயஸ்ட் ஒப்பீனியன் தான். ஓகே, நீங்க நான் எதுக்காக சொல்றேன்னா, அவர்கள் நிச்சயமா ஒரு நிறுவனத்தை ஒரு கார்ப்பரேட் எத்திக்ஸோட ஒரு மேக்சிமம் முயற்சி நடத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நிச்சயமா டாடாஸ் எடுத்த பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஷ். அஃப்கோர்ஸ் இட் டர்ன்ட் அவுட் டு பி a disastrous ஹியூஜ் ஆக்சிடென்ட்ங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கிற ஒன்று. பட் ஒரு விஷயம், ஏர் இண்டியா ஹேட் ஸ்டார்டட் டேர்னிங் அரவுண்ட். ஏர் இண்டியாவுக்கு 2-3 பிரச்சனைகள். ஒன்று அதனுடைய கலாச்சாரம், the government culture, which அது கிட்டத்தட்ட ஊறி சர்க்காரி கல்ச்சர் which had gone on for many decades. அது ஒன்று. ரெண்டாவது பழைய ஏர்கிராஃப்ட். இன்ஃபேக்ட் நம்ம எல்லோருமே, நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பலர் கூட ஏர் இண்டியா ஏர்கிராஃப்ட் உள்ள உட்கார்ந்த போது அதுல நேத்து இல்ல இந்த ஏர்கிராஃப்ட் 11 இயர்ஸ் தான் சார். ஒரு நிமிஷம், ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏர் இண்டியா. ஏர் இண்டியாவுக்கு 2 பிரச்சனைகள். ஒன்று இந்த சர்க்காரி ஆட்டிடியூடு, ரெண்டாவது பழைய ஏர்கிராஃப்ட். அதை மாத்துறதுக்கு தான் பிரம்மாண்ட ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல பல ஏர்கிராஃப்ட் புதுசாக வர ஆரம்பிச்சு விட்டது. ஸோ த இம்பேக்ட் ஆஃப் தட் இஸ் ஆல்ரெடி பீயிங் சீன். இதுவும் கூட ஆக்சுவலா 11 வருடங்கிறது ஒரு ஏர்கிராஃப்டுக்கு ரொம்ப வயசு கிடையாது. ஸோ 25-30 வருஷம் எல்லாம் ஏர்கிராஃப்ட் சர்வ சாதாரணமா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு 11-year-old ஏர்கிராஃப்ட் இஸ் நாட் கன்சிடர்ட் அ வெரி ஓல்டு ஏர்கிராஃப்ட். ஸோ அது இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட். இதே ஏர்கிராஃப்ட் கடந்த ஒரு வாரத்துல டெல்லி டு டோக்கியோ, டெல்லி டு பாரிஸ், டெல்லி டு மெல்பர்ன் போயிட்டு வந்திருக்கிற ஏர்கிராஃப்ட். ஸோ just in the last 1 week it has safely traveled to all this. So நம்ம we cannot jump to any conclusion. First இது இந்த என்கொயரியில என்ன காரணங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பரவலா எல்லோரும் இப்போ வியர் பண்றது என்ஜின் டோட்டலா 2 டபுள் என்ஜினும் ஃபெயில் ஆகவில்லை அப்படிங்கிற கருத்து தான் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்பர்ட்ஸும், ஏவியேஷன் ஃபோரம்ல போடுற பைலட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. 2 என்ஜினும் ஃபெயில் ஆன மாதிரி இல்ல, அப்போ வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ப்ளோஷன் ஆன மாதிரி இல்ல, ஃபயர், என்ஜின் ஃபயர்ல இருக்கு, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஸோ என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது, அதனாலதான் இந்த ஃபிளாப்ஸை பத்தி பேசுறாங்க. ஓவர் அந்த வெயிட் கால்குலேஷன் தப்பா போயிருக்கான்னு பேசுறாங்க. ஸோ பல விஷயங்களை பத்தி பேசுவோம். we don't know, we should not speculate, we'll wait for the inquiry report to come. பட் ஏர் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பர்டிகுலர்லி அண்டர் த டாடாஸ் நிச்சயமா அவங்க தங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்பாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் கடந்த சில 1.5-2 ஆண்டு காலமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன, largely due to these 2 factors which I spoke about.